Hello children, I am Slojana. Now I am going to teach about human rights and UNO. What are human rights? Human rights are rights inherent to all human beings regardless of race, sex, nationality, ethnicity, language and religion. Human rights include freedom from slavery and torture, freedom of opinion and expression and fair trial, the right to life, work and education. மனித உரிமை என்பது இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்கள் தன்மை, லாங்குவேஜ், அடுத்தது அந்த சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு இயல்பான உரிமைகள் தான் இந்த மனித உரிமைகள். Then the Universal Declaration of Human Rights. The Universal Declaration of Human Rights. One of the greatest achievements of United Nations is the creation of human rights law. To advance this goal, the UN established the Commission on Human Rights. One of the greatest achievements of United Nations is the creation of human rights law. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மிகப்பெரிய சாதனை ஒன்று வந்து மனித உரிமைகளுக்கான சட்டத்தை வந்து உருவாக்கியதாகும். The UN established a Commission on Human Rights. இந்த இலக்குகளை அடைவதற்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து மனித உரிமைகளுக்கான ஒரு ஆணையத்தை வந்து நிறுவியது. Then it is also known as the modern international Magna Carta of Human Rights. இதை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய மேக்னா கார்ட்டா என்ற மகா சாசனம் நாம் அழைக்கிறோம். Its principle has been incorporated into the constitution of most of the nations. UDHR has been translated into more than 500 languages. It is the most translated document in the world. இதை பார்த்தீங்கன்னா இந்த யூடிஹெச்ஆர்னு சொல்லும்போது வந்து த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதான் வந்து யூடிஹெச்ஆர். இது வந்து மனித உரிமைகள் நவீன சர்வதேச மகாசாசனம் அழைக்கப்படுகிறது. இதன் கொள்கைகள் பெரும்பாலான நாடுகள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 180 நாடுகளுக்கு மேல் இது அரசமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து உலகில் அதிகமாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ். Then the basic characteristics of human rights. மனித உரிமையின் அடிப்படை பண்புகள். Then inherent means இயல்பானவை. They are not granted by any person or authority. எந்த ஒரு நபரால் வந்து அதிகாரத்தால் வந்து வழங்கப்படுவதில்லை. Then fundamental means வந்து அடிப்படையானவை. They are fundamental rights because without them the life and dignity of man will be meaningless. இது வந்து அடிப்படை உரிமைகள் இல்லைன்னா மனிதன் அந்த வாழ்க்கையும் கண்ணியமும் அர்த்தமற்றதாகிவிடும். Then inalienable, they cannot be taken away from the individual. வந்து மாற்ற முடியாது, இவைகள் வந்து தனிநபரிடமிருந்து பறிக்க முடியாதவையாகும். தென் வந்து இன்டிவிசிபிள் மீன்ஸ் பிரிக்க முடியாதவை. இது பார்த்தீங்கன்னா they are universal, they apply irrespective of one's origin or status, they are enforceable without national border. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற உரிமைகள் ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட இந்த அடிப்படை உரிமைகளை வந்து மறக்க முடியாது. தென் இண்டிபெண்டன்ஸ் சார்புடையவை. யூனிவர்சல் மீன்ஸ் உலகளாவியவை. they are universal, they apply irrespective of one's origin status, they are enforceable. வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகளாவிய உரிமை வந்து ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் வந்து இந்த ரைட்ஸ் வந்து பொருந்தும். இந்த உரிமைகள் வந்து தேசிய எல்லையை தாண்டி எல்லா நாடுகளில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறது.
Then interdependent, சார்புடையவை. They are interdependent because the fulfillment of exercise of one's human rights cannot be had without the realization of the other. ஒன்றுக்கொன்று சார்புடையவை ஆகும். ஏனென்றால் ஒரு பொது உரிமை பயன்படுத்தும் போது மற்றொன்றை உணராமல் இருக்க முடியாது. Then Human Rights Day is celebrated annually on 10th December every year. It is to honor the United Nations General Assembly for declaring the human rights universally. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இது மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை இந்த யுஎன்ஏ சாரும். தென் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோசியல் ரைட், எக்கனாமிக் ரைட், கல்ச்சரல் ரைட். Then the difference between human rights and civil right. Human rights க்கும் civil rights க்கும் உள்ள differentiation. First one, human rights belong to everyone, everywhere, regardless of nationality, sexuality, gender, race, religion or age. Civil rights are those rights that one enjoy by virtue of citizenship in a particular nation or state. சிவில் உரிமைன்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமை ஆகும். Then human rights are considered universal to all human beings and universal in all countries. அனைத்து நாடுகள் மனித உரிமைகள் உலகிருந்த உள்ள எல்லா நாடுகளுக்கும் உரியதாகும். சிவில் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் ரைட் வேரி கிரேட்லி ஃப்ரம் கண்ட்ரி டு த கண்ட்ரிஸ் ஆர் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இட் இஸ் ரிலேட்டட் டு த கான்ஸ்டிடியூஷன். இந்த சிவில் ரைட்ஸ்னு சொல்கிறது நாட்டுக்கு நாடு அல்லது கான்ஸ்டிடியூஷனுக்கு கவர்மெண்ட் வேறுபடும். இது அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்புடையது. Then no nation may rightfully deprive human rights to an individual. Civil rights, different nation can grant or deny different civil rights and liberties. அந்தந்த நாடுகள் பல்வேறு வகையான சிவில் உரிமைகள் மூலம் சுதந்திரங்களை வழங்கவோ அல்லது மறுக்கவோ முடியும். Then human rights are basic right inherent with birth. Civil rights are creation of the society. Okay.